அடிப்பானுங்களாமா ரவுடியை போல. அதான் இன்றைக்கு இருந்தது. ரவுடியை போல தாக்கிட்டுருவாங்க. அதான் நம்ம கேள்விப்படுவோம். ஆனால் அதே செயல், அந்த ரவுடித்தனம் இன்றைக்கு போக்குவரத்து கழக அதிகாரிகள் மத்தியில் இன்னைக்கு உருவாயிருக்கு. சேலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனியார் அந்த தணிக்கையாளருக்கும் கண்டக்டருக்கும், அதுக்கடுத்து நீங்க விழுப்புரம், இப்படி பல இடங்கள்ல இன்னைக்கு இருக்கிற கழக அதிகாரிகள் ஒரு ரவுடித்தனத்தை கையாண்டு இருக்கிறாங்க. எதை நோக்கி போகுது? அமைதியாக இருக்கிற தொழிலாளி வர்க்கம் அமைதியா போகும்னு நினைக்கிறீங்களா? ஒரு காலம், ஒரு நாள் 2 நாள் பொறுத்திருந்து பார்ப்பார்கள். இவங்க கிழித்தெழுந்தா எந்த அதிகாரியும் தாங்க முடியாது. ஏன்னா கோவை கோட்டத்தில் பல மணியன் வரலாறுகள் இருக்குது. மணியன்கிற ஒரு அதிகாரிய தலையில அடிச்சு கொண்ட வரலாறு இங்க இருக்குது. எஸ்சிடிசில கத்தியால குத்தின வரலாறு என்பது இருக்குது. இதெல்லாம் மீண்டும் அந்த வரலாறை துவைக்கிற வேண்டாம். காவல்துறையாக இருக்கட்டும், போக்குவரத்து கழக செயலாளராக இருக்கட்டும், போக்குவரத்து கழக நிர்வாகமாக இருக்கட்டும், ஒரு கண்ணியம் என்பது போக்குவரத்து கழக அதிகாரிகளுக்கு வேண்டும். கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம்.